Good morning students. Today teaching for class 10th science chemistry. Today about the topic activity 7.3. Activity 7.3 அதாவது செயல்பாடு 7.3 அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அவோகாட்ரா ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதோட முக்கிய தத்துவம், அதாவது அவோகாட்ரா அதோட தத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் அந்த கான்செப்டோட எக்ஸாம்பிள், அதாவது ஆக்டிவிட்டி 7.3 அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன், அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அதாவது வெப்பநிலையும் அதோட அழுத்தமும் என்னவாக இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ இந்த சமநிலை இருக்கிற கண்டிஷன், இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 3 எலமெண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், 3 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நம்ம 3 லிட்டர் என்ன எடுத்துக்கணும், ஆக்சிஜன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 5 லிட்டர் ஆஃப் குளோரின், 5 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரைடு. நம்ம Cl2னா என்ன சொல்லுவோம், குளோரைடு சொல்லுவோம். 5 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரைடு அண்டு 6 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன், H2 அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்போ நமக்கு எத்தனை எலமெண்ட் சொல்லியிருக்காங்க, 3 எலமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 3 எலமெண்ட்டில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட கண்டிஷன்ஸ், அதாவது இதோட டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் எப்படி இருக்கணும், ரெண்டும் சேமாக இருக்கணும், வேரியேஷன் எல்லாமே சேமாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் இருக்கணும். நம்ம எத்தனை லிட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 3 லிட்டர்ஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் எத்தனை எடுத்துக்கிறோம், 5 லிட்டர்ஸ் குளோரைடு எடுத்துக்கிறோம். 6 லிட்டர் என்ன, ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து கீழே நமக்கு என்ன கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, விச் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது இதில் அதிகமாக மூலக்கூறுகள் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 3 மெத்தடில் எதுக்கு அதிகமாக மூலக்கூறு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது 6 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். ஏன்னா அதோட வால்யூம் அதிகம். அப்போ மாலிகுல்ஸ் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிடுறோம். அதாவது இதில் மூலக்கூறுகள், அதாவது இதோட பருமன் அளவு அதிகம். அப்போ அதில் உள்ள மூலக்கூறோட எண்ணிக்கை என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா பருமனும் மூலக்கூறு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஹேஸ் த லோயஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது மிக குறைந்த மூலக்கூறு இருக்கிறது எது, இந்த விச் இஸ் த ஹேஸ் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜனுங்கிறது வால்யூம் கம்மி. அப்போ அதில் உள்ள மாலிகுல்ஸ் என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ லோயஸ்ட்டுன்னு நம்ம சொன்னோம்னா இதை சொல்லலாம். ஹையஸ்ட்டுன்னு சொன்னோம்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, ஹையஸ்ட்டு நம்ம சொன்னோம்னா இங்கே எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது, ஹைட்ரஜன் தான் நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட்டு நம்ம அவோகாட்ராஸோட டாபிக்ஸு, அதோட ஓரியன்டான டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இங்கே நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் அவோகாட்ரா லா. அதாவது அவோகாட்ராவோட பயன்பாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவோகாட்ராவோட பயன்பாடுகள் இங்கே ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் எக்ஸ்பிளைன் கே-லூசிக் லா. அதாவது கே-லூசிக்ஸ் லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அவோகாட்ரா லா வந்து இந்த கே-லூசிக் லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது கே-லூசிக் லாவோட பேசிக்காக எது இருக்குது, அவோகாட்ரா லா வந்து பேசிக்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் atomicity of gases. It helps in the determination of atomicity of gases. Gases அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேஸஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வாயுன்னு சொல்லுவோம். இந்த வாயுவில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் அணுக்கட்டு எண். அப்போ அந்த அணுக்கட்டு எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அவோகாட்ராஸ் லா வந்து அடிப்படையாக அமையுது. அணுக்கட்டு எண் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டறியறதுக்கு, அதாவது பேசிக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, அவோகாட்ராஸ் லாஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த கேஸஸ் லாவில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் அவோகாட்ராஸ் லா. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் அவோகாட்ராஸ் லா. Molecular formula of gases can be derived using Avogadro's law. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாலிகுலர், அது கேஸோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது பார்த்தோம்னா அவோகாட்ராஸ் லாவை யூஸ் பண்ணி
அதாவது அவகாட்ரோஸ் லா யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தோம்னா மூலக்கூறோட அதாவது வாயு மூலக்கூறோட விதியை கண்டுபிடிக்கலாம். அதாவது வாயு மூலக்கூறோட விதியை கண்டுபிடிக்க எது யூஸ் ஆகுது, அவகாட்ரோஸ் லா வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. The molar formula of gas can be derived using Avogadro's law. Next it determines the relation between the molecular mass and vapor density. Molecular mass and vapor density அது மூலக்கூறு நிறை மற்றும் ஆவி அடர்த்தி வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், ஆவி அடர்த்தி. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆவி அடர்த்தி அப்படிங்கிற ஒரு கருத்துக்கும் மூலக்கூறு நிறை அப்படிங்கிற கருத்துக்கும் உள்ள உறவு அதாவது தொடர்பு பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். எதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம், அவகாட்ரோஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து, இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம். அதாவது கிராம் மோலார் வால்யூம் அதாவது இதுக்கு பேர் மூலக்கூறு, அதாவது மூலக்கூறு கிராம் பருமன் அப்போ நம்ம சொல்லுவோம். கிராம் மோலார் வால்யூம் பருமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோலார் வால்யூம் அப்படின்னா மோலார் பருமன் அப்படின்னு சொல்லுவோம். கிராம் மோலார் பருமன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் ஆல் கேசஸ் அதாவது எல்லா விதமான வாயுக்களோட கிராம் மோலார் வால்யூமை கண்டுபிடிக்கிறது பேசிக்ஸாக இருக்குது, அவகாட்ரோஸ் லா யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. எல்லா விதமான வாயுக்களின் பருமனை கண்டுபிடிக்கிறதுக்கு எது பேசிக்காக இருக்குது, அவகாட்ரோஸ் லா வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி பேசிக்ஸாக 4 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லலாம். அவகாட்ரோஸோட அப்ளிகேஷன்ஸ் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட் எக்ஸ்பிளைன் த கே-லூசிக் லா. அந்த கே-லூசிக் லாவுக்கு வந்து பேசிக் எதுதான் அமையுது, அவகாட்ரோஸ் லாவை யூஸ் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த அட்டாமிசிட்டி ஆஃப் கேசஸ். எல்லா விதமான வாயுக்களின் கட்டு எண் அணுக்கட்டு எண் கண்டுபிடிக்க எது யூஸ் ஆகுது, அவகாட்ரோஸ் லா யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் த அவகாட்ரோஸ் லா. அதாவது மூலக்கூறோட வாயு விதியை கண்டுபிடிக்க இது பயன்படுகிறது. மூலக்கூறோட வாயு விதியை கண்டுபிடிக்க இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு இட் டிட்டர்மைன் த ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்டு வேப்பர் டென்சிட்டி. மாலிகுலர் மாஸ் அண்டு வேப்பர் டென்சிட்டி அதாவது நிறை மற்றும் அதாவது ஆவி அடர்த்தி பற்றி கண்டுபிடிக்க இது பயன்படுகிறது. ஆவி அடர்த்தி பற்றி கண்டுபிடிக்க இது பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த கிராம் மோலார் வால்யூம். இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். எல்லா விதமான வாயுக்களோட கிராம் மோலார் வால்யூம் கண்டுபிடிக்க இது பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அவகாட்ரோஸ் லா வந்து பேசிக்ஸாக இந்த மாதிரி மெத்தடுகளில் யூஸ் ஆகுது அப்படின்னு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவி அடர்த்திக்கும் ஒப்படர்த்திக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது ஆவி அடர்த்திக்கும் ஒப்படர்த்திக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி ஆவி அடர்த்தி நம்ம தமிழில் சொல்லுவோம். மற்றும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அதாவது ஒப்படர்த்தி நிறைக்கும் அதாவது ஆவி அடர்த்திக்கும் ஒப்படர்த்தி நிறைக்கும் உள்ள தொடர்பு அதை சொல்லியிருக்காங்க. த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அதாவது ஒப்படர்த்தி மூலக்கூறுவின் ஒப்படர்த்தி நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூலக்கூறுவின் ஒப்படர்த்தி நிறைக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ள ரிலேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அதாவது மாலிகுலர் மாஸ் அப்படின்னா நிறை சொல்லுவோம். அதாவது மூலக்கூறு நிறை அதாவது ஒப்படர்த்தி மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒப்படர்த்தி மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ஸ்கேல். ஹைட்ரஜன் தான் நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஸ்கேல் தான் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட்ரஜன் ஸ்கேலை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இது என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மூலக்கூறுவின் ஒப்பு நிறை. மூலக்கூறுவின் ஒப்பு நிறை ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலக்கூறுவின் ஒப்பு நிறைன்னு நம்ம சொல்லுவோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை ஆஃப் எ கேஸ் ஆர் வேப்பர் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஆஃப் எ கேஸ் ஆர் வேப்பர். கேஸ் அப்படின்னா வாயு, வேப்பர்னா ஆவி. அதாவது கேஸ் அல்லது எடுத்துக்கலாம், அல்லது என்ன சொல்லலாம் ஆவின்னு எடுத்துக்கலாம். ஆவி இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் அப்படின்னா ஒரு மூலக்கூறுவோட நிறைக்கும் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள தொடர்பு. அதாவது தொடர்பு அப்படின்னா விகிதம்னு சொல்ல, விகிதத்துக்குள்ள தொடர்பு தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள்ஸாக ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அதாவது ஒரு மூலக்கூறுவின் ஒப்படர்த்தி அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வேப்பர் அல்லது இங்கே கேஸ் சொல்லியிருக்காங்க. கேஸ் அல்லது வேப்பர் அதில் உள்ள ஆட்டம், அதாவது மாலிகுல்ஸோட மாசுக்கும் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மாசுக்கும் உள்ள ரிலேஷனை தான் சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக ஹைட்ரஜன் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ கேஸ் ஆர் வேப்பர். இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம், கேஸ் எடுத்துக்கலாம், வேப்பர் எடுத்துக்கலாம். அதாவது ரிலேட்டிவ் அதுனா ஒப்படர்த்தி மூலக்கூறு, அதாவது ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறது நம்ம கேஸை எடுத்துக்கலாம், வேப்பரை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல், அதாவது ஒரு மூலக்கூறுவான நிறைக்கும் அதே மாதிரி ஆவி அல்லது மாஸ் ஆஃப் எ ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸு, அதாவது ஒரு மூலக்கூறோட நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறோட நிறைக்கும் உள்ள தொடர்பு தான் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேப்பர் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேப்பர் டென்சிட்டின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஆவி அடர்த்தி. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், ஆவி அடர்த்தின்னு சொல்லுவோம். ஆவி அடர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் எ செர்டன் வால்யூம் ஆஃப் கேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு வாயுவோட பருமனுக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேப்பர் டென்சிட்டி, அதாவது ஆவி அடர்த்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த, அதாவது மாஸ் ஆஃப் த சர்டன் வால்யூம். அதாவது வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு மாஸ் இருக்கும். வால்யூம் மாஸ் எப்படி இருக்கும், ரெண்டும் ரேஷியோ விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஏ கேஸ் ஆர் வேப்பர், அது கேஸாக இருக்கலாம் அல்லது வேப்பராக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. டு த மாஸ் ஆஃப் என் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் மெஷர்ட் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேப்பர் டென்சிட்டி அப்படின்னா ஆவி அடர்த்தின்னு சொல்லுவோம். ஆவி இடத்துல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது சரியான வெப்பநிலையும் அதாவது ஈக்குவலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதோட வால்யூமும் அதில் இருக்கிற மாசு எப்படி இருக்கும், ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் தான் வேப்பர் டென்சிட்டி, அது ஒப்படர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலாஸ் மேக் பண்ணுறோம். இங்கே கீழே வேப்பர் டென்சிட்டிக்கு ஃபார்முலாவை என்ன சொல்லுவோம், விடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேப்பர் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, விடி. அதாவது வேப்பர் டென்சிட்டி விடி அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபார்முலா மேக் பண்ணோம்னா ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை தான் எஸ்டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். இது விடியோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவோகாட்ரோஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு அவோகாட்ரோஸ் லா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். எவ்வளோ வால்யூம் இருக்கோ அந்தளவுக்கு மாலிகூல்ஸ் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ வால்யூமும் மாலிகூல்ஸ் லெவல் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு மாலிகூல்ஸ் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எந்த லாவை ப்ரூஃப் பண்ணுது அப்படின்னா அவோகாட்ரோஸ் லாவை ப்ரூஃப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு திஸ் லெட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் ஒன் வால்யூம் n. Then this let the number of molecules in one volume equal to n. Then இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுங்கிறது என்னது, என்னன்னு நம்ம யூஸ் பண்ணலாம், அது சொல்லியிருக்காங்க. அதே இடத்துல அட்மாஸ்பியரிக் இதில் ப்ரெஷரில் சொல்லியிருக்காங்க விடி, அதாவது எஸ்டிபி மெத்தடில் சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் என் மாலிகூல்ஸ் ஆஃப் ஏ கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி, மாஸ் ஆஃப் என் மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இது செகண்ட் ஃபார்முலா. இதுவும் என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டு ஃபார்முலாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபார்முலா இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த கேன்சலிங் த என் விச் இஸ் த காமன் யூ அட். இந்த இடத்துல என்னங்கிறது காமனாக இருக்குது, அதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ விடி ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஏ ஒன் மாலிகூல் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி. மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி. அப்போ மாலிகூல்ஸ் ஒன்றுன்னு மாறுறப்ப கீழே மாஸ் என்னவோ மாறும். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல்ஸ் ஆஃப் த ஹைட்ரஜன்.
நெக்ஸ்ட்டு however the since the hydrogen is the diatomic, ஹைட்ரஜனுங்கிறது என்னது இருபிணைப்பு அப்படின்னு சொல்கிற மெத்தடில் இருக்குது, அதனால் அதுக்கு பேர் என்னது diatomic. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்முலா என்ன சொல்லலாம், VD அப்படின்னு நம்ம சொல்லுவோம். VD அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சிட்டி. இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், வேப்பர் டென்சிட்டி, அதாவது ஆவி அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 molecules ஆஃப் எ ஆர் வேப்பர் STP, மாஸ் ஆஃப் எ 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ எத்தனை சொல்கிறோம், ஹைட்ரஜனா டை அட்டாமிக்னு சொல்கிறோம். அப்போ டை அட்டாமிக்னா 2 குறிக்கு இண்டிகேட் பண்ணோம். அப்போ இங்கே எத்தனாவது ஆட்டம்ஸ் வந்து 2 atoms அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு when you compare the formula of a vapor density with relative molecular mass that can be represented as, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணுறோம், இதோட ஃபார்முலா வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்னா VD ஈக்குவல் டு VD, அதாவது வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் a gas or vapor at STP by 2 into mass of 1 atoms of a hydrogen. அப்போ ஃபார்முலா வந்து ரெண்டு கம்பேர் பண்ண இந்த ஃபார்முலா உருவாகுது. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 7.1 பழைய ஈக்குவேஷனில் இதோட கம்பேர் பண்ணுறோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் ஸ்கேல். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணோம், ஹைட்ரஜன் ஸ்கேல் தான் எக்ஸாம்பிளில் சொன்னாங்க. இந்த இடத்துல ஹைட்ரஜனை மறுபடியும் சொல்கிறாங்க. மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP பை மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். 1 atom ஆஃப் ஹைட்ரஜன் எக்ஸாம்பிள் ஸ்கேல் சொல்லியிருந்தாங்க, அதை சொல்லிட்டாங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூ கேன் தேர்ஃபோர் சப்ஜூட் த எபோ ஈக்குவேஷன் டு என் ஈக்குவேஷன் 7.1, அதாவது நம்ம பழைய ஈக்குவேஷன் இதோட சப்ஸ்டியூட் பண்ணணும், வந்து திரும்ப இதுலேயே நம்ம அப்ளை பண்ணுறோம். 7.1 அண்டர் அரைவ் தட் த ஃபார்முலா ஃபாலோயிங் ஃபார்முலா. VD வேப்பர் டென்சிட்டி நம்ம சொல்லுவோம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு எத்தனை டை அட்டாமிக்னால இங்கே 2 யூஸ் பண்ணுறோம். நவ் 1 cross the multiplication you have 2 into vapor density equal to relative molecular mass of gases. அதாவது இங்கே கேஸஸையும் வேப்பர் டென்சிட்டியும் கம்பேர் பண்ணுறாங்க. அல்லது நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் 2 into வேப்பர் டென்சிட்டி, ரிலேட்டிவ் மாலிகுலர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி. ஃபைனல் நம்ம ஈக்குவேஷனை மேக் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் அதாவது அவோகாட்ரோ ஹைப்போதீசிஸோட எக்ஸாம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அவோகாட்ரோ ஹைப்போதீசிஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஆக்டிவிட்டி 7.3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் அவோகாட்ரோஸ் லா, அதாவது அவோகாட்ரோஸ் லா வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் எதுக்கும் உள்ள தொடர்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு ரிலேஷன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ரிலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் என்ன, வேப்பர் டென்சிட்டி என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதுக்கு ஃபார்முலா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த 1 ஃபார்முலா வச்சு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி ஃபார்முலா மேக் பண்ணுறோம். ஃபார்முலாவை கரெக்டாக டெரிவ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ கொண்டு வரோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி நம்ம ஃபைனலாக கொண்டு வரோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் 2 டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.